ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். சண்டே அன்னைய தினம் வந்தது. எல்லா அம்மாக்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். இங்கே எல்லா அம்மாக்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கும் தான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஆண் குழந்தை இருந்தால் தான் பெஸ்ட்டு, இல்லை பெண் குழந்தை இருந்தால் தான் பெஸ்ட்டு, இல்லை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஆண் குழந்தை பெண் குழந்தை இது ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் இருக்குது. இது ஏன் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன கடைசியில் யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது. அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால தான் இந்த பயம் நமக்கு வருது. இந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை இந்த எக்ஸ்பெக்டேஷனே நம்ம இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலோ நமக்கு இந்த குழப்பமே வராது. இதை நான் மட்டும் சொல்லலை, பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், அதோடு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஆனால் அதற்கான பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒரு இன்சிடெண்ட்டும் இருக்குது. என்னென்னா கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறாரு, நாங்கள் வாரிசுகளுக்காக நல்லது பண்ணுறோம் அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் பிரதிபலன் எதிர்பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. கிருஷ்ணர் கேட்குறாரு, நீங்கள் அதை பாசத்தினால பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பாசத்தினால தான் பண்ணுறோன்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. நீ பாசத்தினால பண்ணுற அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. நீ என்னைக்கு எதிர்பார்க்குறியோ அது பாசம் இல்லை, அது வியாபாரமால மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதை தான் இங்கே சொல்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு பாசத்தினால தான் செய்கிறோம் எல்லா விஷயங்களையும். அவங்க நாளைக்கு செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு நம்ம செய்யலை. நம்மக்கிட்ட உண்மையான பாசம் இருக்குல்ல, அப்போ நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றத இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். செகண்டாக நான் சொல்கிறது, நம்மக்கிட்ட ஒருவேளை எதிர்பார்ப்புகள் இருந்தால் கூட நம்மளால் முடியாமல் போகிற கட்டத்தில் அந்த குழந்தைங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு நியாயம். ஆனால் அதை தாண்டி என் கூடவே இருக்கணும், எனக்கே ஃபுல் பாசத்தையும் காமிக்கணும், என்னை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறது நியாயமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதையெல்லாம் தாண்டிட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட பெண் குழந்தைங்க தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் இருக்குது. இதில் எங்கே தப்பு நடக்குதுன்னா, பெண் குழந்தைக்கு நம்ம சமைக்கிறதே எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துட்றோம், ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. அப்போது யார் மேலே தப்பு இருக்குது? நம்ம மேலே தானே தப்பு இருக்குது. இது ஃபினான்ஷியலாக ஒரு ஆண் குழந்தையாக தான் கொடுக்க முடியும், பெண் குழந்தையால் கொடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. ஒரு பெண் குழந்தைக்கு நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கல. அப்போ தப்பு நம்ம மேலே தானே இருக்குது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக செய்கிற விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். தேர்ட் நான் சொல்கிறது, நீங்கள் இறைவனை முழுசாக நம்புங்க. குழந்தைங்கள நம்பாதது அதெல்லாம் அடுத்த விஷயம். இறைவனை முழுசாக நம்புங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எந்த குழந்தை கொடுத்துருக்காங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு பெஸ்ட்டான திங்க் அப்படின்றத நீங்கள் நினைங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்மளை விட நமக்கு என்ன தேவை அப்படின்றது இறைவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த இறைவன் கொடுத்ததுக்கு முதல்ல கிராட்டிடியூட்டாக இருக்க பழகுங்க. இறைவன் மேலே முழு நம்பிக்கை வைங்க, உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும். எல்லா அம்மாக்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிடுங்க, இல்லாமல் கூட பண்ணிவிடுங்க. இறைவன் மேலே முழு நம்பிக்கை வைங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.